திமுக மைனாரிட்டிகளுடைய ஆதரவான கட்சி, ஜோசப் விஜயுடைய தாவேக்கா மைனாரிட்டிக்கான கட்சியே. அப்படிதான் அவங்க பாக்குறாங்க. புரியுதா? நம்ம நண்பர் தான், நம்ம ஆளு தான் அங்க இருக்கிறாரு. நீங்க ஜாதிக்கு பாக்குறது சொல்லுங்க. அப்ப நம்ம ஆளுன்னு வரும்போது அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் வந்துருது. திமுக நமக்கு நல்ல கட்சி தான், வேண்டப்படாது. அதுல கூட நம்மால் நிக்கிறாள். இப்ப நீங்க ஒரு பேச்சு, நீங்க வந்து டிஎம்கே உடைய வாக்காளர், நீங்க டிஎம்கே ஓட்டு போட போறீங்க. உங்க மச்சான் வந்து ஏடிஎம்கே வந்து போட்டி போறாரு, உங்க மச்சான் போட்டி போறாரு. அப்ப நீங்க எனக்கு மச்சாங்க வீட்டுல ஒரு வேலை பார்க்குறேன், அப்ப ஒரு ஓட்டு அங்க மாறி போகும். எதுக்கு? நம்முடைய உறவினருக்கு. உங்களுடைய ஓட்டு ஒரு கட்சிக்கு, என்னுடைய உறவினரே நிக்கிறதுனால நான் வேற வழி இல்லை அப்படின்னு. அந்த மாதிரி தான். அப்ப இதுவரைக்கும் திமுகவுடைய ஆதரவாக மைனாரிட்டி இருந்தாங்க. இப்ப ஒரு மைனாரிட்டியே அங்க வந்து நிற்கும் போது என்னுடைய ஆள் நிற்கிறாங்க. நீ பாருங்க, திரு ஜவாஹிருல்லாவோ, திரு தமிமுன் அன்சாரியோ, மற்ற கட்சிகளோ வந்து திரு விஜயோட இடத்த பெற முடியாது. அவர்களும் மைனாரிட்டி கட்சி தான். ஆனா அவங்க வந்து ஒரு இடத்துல சுருங்கிருந்தாங்க, வேற நாகப்பட்டினம் தொகுதி கொடுத்தா போதுன்னு நின்றுறாங்க. ஆனா இவர் பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவு பெற்ற சிறுபான்மை தலைவரா இருக்கிறார். அப்போ ரெண்டு பக்கமும் அடிச்சு உள்ள விழுந்துருச்சு. அப்ப நீங்க ஒரு சமூகத்துக்கு, ஒரு ஜாதிக்கு, ஒரு மதத்துக்கு நீங்க வேலை பார்க்க முடியாது. அதுல எந்த குழப்பம்? அதுதான் திருப்பி இல்லை சார்.